மர்மம். வணக்கம் நேயர்களே. எரிகின்ற நெருப்புக்குள் விரலை வைத்தால் அதன் வெப்பம் தாக்கும் என்பது எல்லோருக்குமே தெரியும். ஆனால் கொழுந்து விட்டு எரிகின்ற நெருப்புக்குள் சில பெண்கள் ஊடுருவி செல்கிறார்கள் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? அந்த ஆச்சரிய நிகழ்வுகளைத்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். கோவிலுக்கு முன்னால் எரியும் நெருப்பு. நெருப்பில் இறங்கி சாமியாடும் பெண்கள். குலவை போட்டால் வாரிசுகள் உயிரிழக்கும் ஆபத்து. உடன்கட்டை ஏறிய பெண்ணின் ஆலயத்தில் நடக்கும் மர்மங்கள். மர்மம். பெண்கள் அதிகமாக வணங்கும் சாமியாக அம்மனை சொல்வார்கள். ஆனால் ஒரு பெண்ணே அம்மனாக மாறிய நிகழ்வு திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்திருக்கிறது. அக்னி மாலையம்மன், மாலைக்காரி, சின்ன மாலையம்மன் என்றெல்லாம் சொல்லப்படும் அந்த அம்மன் ஆலயத்தில்தான் வியக்க வைக்கும் ஒரு திருவிழா ஆண்டுதோறும் நடந்து கொண்டிருக்கிறது. அது என்ன திருவிழா? அப்படி இங்கே என்னதான் நடக்கிறது என்பதையெல்லாம் இப்பொழுது பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே இருக்கும் அந்த கிராமத்தை நோக்கி நள்ளிரவில் பயணித்தோம். ஆம், மாவிலூத்து என்கின்ற அந்த கிராமத்தில் நள்ளிரவில்தான் திருவிழா நடக்கிறது. கோவிலுக்கு முன்பாக கூட்டம் நிரம்பி வழிய ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே தங்களது இனத்தின் பெருமையையும் கடவுள் துதியையும் பாடிக்கொண்டிருந்தார்கள். அதற்கு அருகில்தான் ஆலயம் தென்பட்டது. சிறிய அளவில் உருவாக்கப்பட்டிருந்த ஆலயத்தில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது. இந்த அம்மன் ஆலயத்தின் பின்னணி பற்றி சொல்லப்பட்ட தகவல்கள் வியக்க வைத்தன. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இராணுவ வீரராக பணிபுரிந்த ஒருவரின் 2 மனைவிகள் மாவலூத்து என்கின்ற இந்த ஊரில் தெற்கிலும் கிழக்கிலுமாக உயிர் துறந்த கதை சொல்லப்பட்டது. 2 பெண்களில் சின்ன மாலைக்காரி என்கின்ற பெண்தான் எரியும் நெருப்பில் இறங்கி உயிர் துறந்து கடவுளாக மாறியிருப்பதாக கூறினார்கள். சிவசங்கர தலைவர் என்பது எங்களுடைய முன்னோர் பாட்டனார். அவர் அந்த நேரத்தில் பட்டாளம் போயினார், மிலிட்ரி. பிரிட்டிஷ் காலத்தில் அவர் போனார். போயிட்டு திரும்பி லீவு ஊருக்கு வரும் பொழுது 2 பெண்களை கூட்டிட்டு வந்தார். அவர் தான் மாலையம்மன், பெரிய மாலைக்காரி, சின்ன மாலைக்காரி என்பவர். கொஞ்ச நாள் இருந்துட்டு பிரிட்டிஷ் காலத்தில் சண்டை நடக்கும்போது இங்கே சண்டைக்கு வரணும்னு அவங்கள அழைப்பு விட்டாங்க. அப்போ அவர் போனார். போகும்போது இவர்கிட்ட என்ன சொல்லிட்டு போனா அப்படின்னா, எனக்கு ஏதாவது நேர்ந்தால் நீங்கள் தண்ணி எடுத்து வரும் நிறகுடத்தில் காக்கா அலம்பும் என்று சொன்னார். சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். போனவர் திரும்பி வரலை. அப்போ இவர் தண்ணி எடுத்து வரும் பொழுது காக்கா மேலே அலம்பி விட்டது. அப்பொழுது நம்ம கணவர் உயிர் நீத்து விட்டார் என்று இவள் மூலையில் இருக்கையில் இங்கே அதற்கு பின்னால் வந்த சன்னதியார்கள் கொஞ்சம் அவளுக்கு இடையூறு பண்ண ஆரம்பித்தாங்க.
பாலியல் தொழில் பண்ணும்போது காட்டு வழியாக தப்பிச்சு வெளி உலகத்துக்கு வரணும்னு வெளியே வந்தாங்க. வந்து ஊரை விட்டு வெளியே வரும்பொழுது இந்த இடத்துக்கு வந்த உடனே விடிய வேண்டிய காலம் வந்துட்டு இருட்டோட இருட்டாக வரும்பொழுது விடிஞ்சு விழுந்தது. விடியும் போது இதை விட்டு வெளியே போகக்கூடாதுங்க எண்ணத்தில் 2 மலைக்காரி அக்காலும் தங்கச்சியும் ஒருவருக்கு ஒருவர் இணை பிரிஞ்சாங்க. ஒருவர் தள்ளியும் இவங்க தள்ளியும் அவர் 2 பேரும் நான் போடுற சத்தம் உனக்கு கேட்கக்கூடாது, நீ சத்தம் போடுற சத்தம் எனக்கு கேட்கக்கூடாதுன்னு சொல்லி 2 பேரும் இட பிரிஞ்சாங்க. பிரிஞ்சா அப்போ வந்து காட்டில் மரமட்டைகள்லாம் வந்து அதிகமானது. இந்த மாதிரிலாம் காட்டு பான் வழி கிடையாது. வரும்பொழுது 2 பேரையுமே ஒரு திசை விட்டு ஒரு திசையும் போது திசை தெரியாமல் மாறிவிட்டார்கள். மாறிட்டும் போது இந்த ஊத்துக்கிட்ட வரையில் ஒரு உடமரம் வந்து நின்றுது. அப்போ இந்த மலைக்காரி என்ன சொன்னால், சுத்தமான கற்பிணி தெய்வமாக இருந்தால் இந்த உடமரம் தலைகீழ வரணும், தலைகீழ வந்து தீப்பிடிச்சு எரியணும் அப்படின்னா. அதே மாதிரி மரத்தடியில்னா மரம் தலைகீழ வந்து நெறிப்பற்றி எரிஞ்சு அதில் மாண்டவாதான் அக்னி மாலையம்மா. அருகில் இருக்கும் பெரிய மாலைக்காரி ஆலயம் பற்றியும் திடுக்கிடும் தகவல்களை கூறினார்கள். இங்கே குலவை சத்தம் போட்டால் பிறந்த குழந்தைக்கு ஆபத்து ஏற்படுமாம். மூத்த மாலையம்மா வந்து ஊருக்கு கீழிக்கும். அவங்க ஆரவாரம் இல்லாமல் கொட்டுக்குழல் இல்லாமல் ஆக்ரோஷமாக பூவை வளர்த்து இதே மாதிரி அக்கினி நல்ல தகவல்னு எரியும் போது அப்படி உடன்கட்டை ஏறிட்டாங்க. அவங்களுக்கு இப்போவும் இந்த ஊரில் மாவுலூத்தில் பக்கத்து கிராமம் தான் குழந்தை பிறந்தா ஆண் குழந்தை பிறந்தா எல்லா கிராமத்துலேயும் குலவு போடுறது வழக்கம். ஆனால் இந்த கிராமத்தை பொறுத்தளவில் குலவு போடக்கூடாது. குலவு போட்டால் அந்த குழந்தைக்கு ஆபத்து. அப்படி ஒரு கோபத்தோடு இறங்கிட்டாங்க. இந்த இளையம்மா வந்து நல்லா பூவை வளர்த்து பூ போட்டு குழல் ஆரவாரத்தோடு இவங்க இறங்கிட்டாங்க. இந்த நிலையில்தான் சின்ன மலைக்காரி ஆலயத்தில் நடக்கவிருக்கும் ஒரு முக்கியமான நிகழ்விற்கு ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருந்தன. கோவிலுக்கு முன்னால் பொங்கல் பானை வைத்து அடுப்பில் எரியூட்டப்பட்டது. பிறகு மண் வெட்டியால் மண்ணை அள்ளி நீள் செவ்வக வடிவத்தை உருவாக்கினார்கள். அதில் தண்ணீர் போன்ற திரவத்தை தெளித்தார்கள். இதன் பிறகு அங்கிருந்த விறகு குவியலுக்குள் தீ செலுத்தப்பட்டது. கரும்புகை சூழ மேலெழுந்த தீ முழுவதுமாக தன்னை வெளிப்படுத்தியது. கொழுந்துவிட்டு எரிந்த அந்த தீயில் அடுத்து நடந்த காட்சிகள் அதிர வைத்தன. கணவன் இறந்துவிட்டால் உடன்கட்டை ஏறும் மனைவிகளையும் தீயில் விழுந்து உயிரிழக்கும் சில பெண்களையும் தீப்பாய்ச்சி அம்மன்களாக வழிபடும் வழக்கம் திருநெல்வேலி உள்ளிட்ட சில இடங்களில் இன்றைக்கும் இருக்கிறது. அந்த தீப்பாய்ச்சி அம்மன்களைப் போலத்தான் இந்த அக்னி மாலையம்மனும் வழிபடப்பட்டு வருகிறார் என்றாலும் இங்கு நடக்கும் இந்த திருவிழா இரண்டையும் வேறுபடுத்தி காட்டுகிறது. திருவிழாவின் மையப்பகுதியான நள்ளிரவில் நடக்கும் அந்த காட்சி நம்மை மிரள வைத்தது. திகைக்க வைக்கும் அந்த காட்சிகளை இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம். தமிழ்நாட்டில் நம்ம வேர்ல்டு அளவில் இந்த மாதிரி பூக்குழியை நீங்கள் எங்கேயும் கண்டிருக்க முடியாது. மர்மம். மர்மம்.
அக்னி மாலையம்மன் என்று சொல்லப்படும் மாலைக்காரியின் ஆலயத்தில் நள்ளிரவு 12 மணிக்கு மேல்தான் அந்த உச்சக்கட்ட காட்சி அரங்கேறியது. மஞ்சள் புடவை அணிந்து கொண்டு கழுத்தில் மாலையோடு சாமி ஆடிய பெண்கள் அடுத்தடுத்து அந்த உச்சக்கட்ட நிகழ்வுகளை நிகழ்த்தினார்கள். அந்த காட்சிகள் தான் இந்த ஆலயத்தை மற்ற ஆலயங்களோடு வேறுபடுத்தி காட்டுகிறது. அந்த மிரட்டலான காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம். சின்ன மாலைக்காரி என்கின்ற அந்த ஆலயத்திற்கு முன்புறம் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது நெருப்பு. ஆலயத்திலிருந்து வந்த மஞ்சள் ஆடை பெண்கள் கழுத்தில் மாலை அணிந்தபடி சாமியாடிக் கொண்டிருந்தனர். நெருப்பு எரியும் பகுதிக்கு எதிர்புறம் உருமி உள்ளிட்ட இசைக்கருவிகள் முழங்கிக் கொண்டிருந்தன. அந்த இசைக்கு ஏற்றபடி சாமி வந்த பெண்கள் ஆடிக்கொண்டிருந்தனர். ஆலயத்தில் இருந்த மணிகள் ஒலிக்க அருள் வந்த பெண்களை சுற்றி இருந்த பெண்கள் குலவை சத்தமிட்டு உருவேற்றினார்கள். அப்போதுதான் மலைக்க வைக்கும் அந்த காட்சிகள் நடந்தன. ஆம், அங்கே எரியும் நெருப்பில் அருள் வந்த பெண்கள் சாமி ஆடியபடியே ஓடினார்கள். தீயின் வெப்பம் அருகிலிருந்த நம்மையே சுட்டுக் கொண்டிருக்க அதில் இறங்கி நடந்தவர்கள் மீண்டும் மீண்டும் அதே போல சாமியாடி இறங்கினார்கள். நள்ளிரவை தாண்டி விடிய விடிய இந்த காட்சிகள் அரங்கேறிக் கொண்டிருந்தன. ஒரு முறை நடந்து வந்தாலே தீயின் வெப்பம் எரித்துவிடும் சூழல் இருக்க இவர்களால் எப்படி இவ்வளவு நேரம் விடாமல் தீயில் இறங்கி செல்ல முடிகிறது என்பது புரியவில்லை. தமிழ்நாட்டில் நம்ம வேர்ல்டு அளவில் இந்த மாதிரி பூக்குழியை நீங்கள் எங்கேயும் கண்டிருக்க முடியாது. நான் என்னுடைய நாலேஜை பொறுத்தளவில் சொல்கிறேன். அதுக்கடுத்து இருக்கலாம், இதுக்கு அப்பாற்பட்ட தெய்வங்களும் இருக்கலாம். இங்கே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்த மாதிரி இதுக்கு முன்னே இருக்கிற சாமிகள்லாம் பூவை அப்படி தணலானதுக்கப்புறம் விரித்து தான் இறங்குவாங்க. நாங்கள் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே இறங்கிறோம். கூட்டத்தில் இருந்தவர்களும் திடீரென சாமியாடியபடி ஓடி வந்தார்கள். மஞ்சள் ஆடை இல்லாமல் வேறு நிற புடவையை அணிந்தவர்கள் கூட இப்படி சாமி ஆடியபடி தீயில் இறங்கினார்கள்.
இப்படி இவர்கள் தீயில் இறங்க வேண்டுமானால் விரதம் இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். அந்த விரதத்தின் மகிமையால் தான் இவர்களுக்கு தீயின் தாக்கம் பாதிக்கவில்லை என்று கூறினார்கள். இறங்கும் போதும் அவ கருணை இருக்கிறது. விரதம் பிடிக்க முன்னகட்டி அம்மாளுக்கு அக்னி பூ கிட்ட நிற்க முடியாது. இறங்குன்னு விரதம் பிடிச்சிட்டாலே அவளை நினச்சி ஒரு தரத்து சாப்பாட்டோடு இருந்தால் அந்த அக்னி காந்தல் இராது. அந்த உணர்வு இறங்கையில் பூ இறங்கி வெளியே வரந்தாண்டி எந்த உணர்வுன்னு தெரியாது. காந்தல் எதுவுமே அவளோட கிருவை எங்களுக்கு சுட்டாக்கி இறங்க முடியுமா? அவளோட கிருவையால் தான் நாங்கள் இறங்குதோம். அவள் அக்கினிலே மாண்டவா. அவளுக்கு 40 வருஷமாக இப்போ இறங்குதுமில்ல. நானே 35 வருஷம் இறங்கியிருக்கேன். எங்கள் அத்தை எங்கள் பெரிய மாமியாக தான் இறங்கும். அப்போ இப்படி ரொம்ப பெருவலமாக இல்லை, கொஞ்சம் சிறு அக்கினியாக போட்டு இறங்குச்சு. அந்த எங்கள் மாமியாக கொடுத்த எனக்கு குருவும் கொலையும் கொடுத்த வருஷம் 35 வருஷம், இதோட 36 வருஷம் இறங்குதேன். எல்லா மக்களையும் காப்பாற்றி கொடுக்க. இந்த நிலையில்தான் மாலைக்காரியின் சொந்த ஊரில் நடக்கும் நிகழ்வுகளும் வினோதமாக இருந்தன. அக்னி மாலையம்மன் கோவிலில் நெருப்பில் இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தும் பெண்கள் தீவிரமாக விரதம் இருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவை மட்டுமே சாப்பிட வேண்டும் என்கின்ற நியதியெல்லாம் இந்த விரத நாட்களின் போது கடைபிடிக்கப்படுகிறது. அப்படி கடுமையாக கடைபிடிக்கும் விரதம்தான் தங்களை தீயின் தாக்கத்திலிருந்து காப்பாற்றுவதாக நம்புகிறார்கள். மாவூத்து, மாவிலூத்து என்றெல்லாம் அழைக்கப்படும் இந்த மாவிலியூத்தில் அமைந்திருக்கும் அம்மனின் மூலம் எங்கே இருக்கிறது என்று தேடிய போதுதான் வல்லராமபுரம் கிடைத்தது. மாவிலியூத்தில் நெருப்பில் இறங்கும் நிகழ்வுக்கு முன்னதாகவே இந்த வல்லராமபுரத்தில் ஒரு நிகழ்வு நடக்கிறது. அந்த ஆச்சரியமான நிகழ்வுகளை இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம். பேளப்பெட்டி, அதாவது அந்த அம்மாளுடைய சேலை, 18 கசம் சேலை, தாலி, அவங்களுக்கு உள்ள கம்மல், மூக்குத்தி, அந்த சமாச்சாரமெல்லாம் எங்கள் ஊரில் பேளப்பெட்டியில் இருந்து உருவம் கிடையாது. நாங்களாக மறுபடியும் அதை டெக்கரேட் பண்ணிக்கிட்டு தான் அந்த உருவமாக பண்ணுறது. மர்மம். மர்மம். மாவிலியூத்தில் கோவில் கொண்டிருக்கும் மாலையம்மனின் பூர்வீக ஊர் வல்லராமபுரம். அந்த ஊரில் இருந்துதான் ஆண்டுதோறும் இங்கு வரும் மக்கள் திருவிழாவை கொண்டாடுகிறார்கள். மாவிலியூத்தில் திருவிழா கொண்டாடப்படுவதற்கு முன்பாக வல்லராமபுரத்திலும் சில நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. அந்த நடைமுறையின் போது பல ஆண்டுகளாக பாதுகாக்கப்படும் ஒரு பெட்டி நம் கண்ணில் தட்டுப்பட்டது. அந்த பெட்டிக்குள் என்ன இருக்கிறது, அதை வைத்து இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதையெல்லாம் இப்பொழுது பார்க்கலாம். சின்ன மாலைக்காரி, பெரிய மாலைக்காரி ஆகியோர் வாழ்ந்து வந்ததாக சொல்லப்படும் கிராமம் வல்லராமபுரம். இந்த கிராமத்தில் வசிப்பவர்கள்தான் மாவிலூத்து கிராமத்தில் திருவிழா நடத்துகிறார்கள். திருவிழாவிற்கு முன்பாக சில காட்சிகள் நடக்கின்றன. ஒரு இடத்தில் இருக்கும் பழங்கால பெட்டியை எடுத்து வர நடக்கும் சடங்காக அது இருந்தது. அப்போது அருள் வந்த பலரும் அங்கே சாமி ஆடினார்கள். இந்த பெட்டிக்குள் அப்படி என்ன இருக்கிறது? அது உயிரிழந்து தற்போது சாமியாக இருக்கும் சின்ன மாலைக்காரியின் புடவை மற்றும்
தாலி இருக்கும் பெட்டியாக சொல்லப்பட்டது. வலராமபுரம் கிராமத்தில் இருந்து தான் பேளப்பெட்டி, அதாவது அந்த அம்மாளுடைய சேலை, 18 கசம் சேலை, தாலி, அவங்களுக்கு உள்ள கம்மல், மூக்குத்தி, அந்த சமாச்சாரமெல்லாம் எங்கள் ஊரில் பேளப்பெட்டியில் இருந்து அங்கேருந்து மேலதாளத்தோடு அழைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் இந்த கோயில் நடையை திறந்து, இதுக்கு வந்து உருவம் கிடையாது, நாங்களாக மறுபடியும் அதை டெக்கரேட் பண்ணிக்கிட்டு தான் அந்த உருவமாக பண்ணுறது. இந்த பெட்டியின் மகிமை பற்றியும் ஒரு தகவல் சொல்லப்பட்டது. அது ஊரே எரிந்த நிலையிலும் இந்த பெட்டி எரியாத ஆச்சரிய தகவல். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வலராமபுரம் கிராமத்தில் ஃபுல்லாகவே கூரை வீடு, மேலே கடைசி வீடு ஐயர் வீடு, நடு மத்தியில் தான் இந்த அம்மாளுடைய பேளப்பெட்டி அந்த ரூம் இருக்குது. ஊரே தீப்பிடிச்சு எரிஞ்சுது. ஊரே தீப்பிடிச்சு எரிஞ்சுன்னா கிழக்கு வரைக்கும் வெந்து போச்சு. ஆனால் இந்த அம்மா இருந்த பேளப்பெட்டி ரூம்பு அதுவும் கூரை கட்டடம் தான். அதில் ஒரு அந்த துளி கூட அதில் தீ படலை. அந்த அம்மா இருந்த பேளப்பெட்டி அந்த ரூம்பு வந்து தீயே படாமல் அது பாட்டில் அந்த ஊரே இருந்து தணலானாலும் அந்த ரூம்பு மட்டும் தீப்பிடிச்சு எரியாமல் அப்படி இருந்தது. அது அந்த அம்மாளுடைய சிறப்பு. இந்த அம்மனின் சக்தி பற்றியும் நம்மிடம் பல்வேறு நிகழ்வுகளை கூறினார்கள். அது சின்ன மாலைக்காரியின் திருவிளையாடல்கள். நேராக வந்து ஆளாக வந்து எங்களை பேசி தான் பயிர் எடுத்தோம். ஒரு மணிக்கு வந்து நான் கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு வரலன்னு சொன்னேன். அப்போ எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம இந்த வருஷம் போவோம், வண்டி மாடு தான் அப்போ வண்டி மாடு வச்சு கடமை கபடிச்சு எங்கள் மாடு தூங்கல் நக்கலை எழுதுக்கிட்டே வந்தாங்க. என்ன இந்த கோயிலுக்கு போவ அப்படின்னு நினச்சி நான் இந்த கோயிலுக்கு வரலன்னு சொன்னேன். அவள் தச்சுருவா வந்து வண்டி மாடு இந்த வருஷம் ஊருக்கு முன்னே போய் நிற்கும், நீ ஆலயத்துக்கு வான்னுட்டா. அந்த அன்னைக்கு அவள் ஆலயத்தில் வந்ததுலேருந்து அந்த வருஷம் ஊருக்கு முன்னே எங்கள் வண்டி மாடு போயிருக்கு. எந்த காரணத்திற்காகவும் தன்னை நாடி வருபவர்களை தண்டிக்காமல் அவர்களுக்கு நல்லதை மட்டுமே செய்வாளாம் சின்ன மாலைக்காரி. இப்படி சின்ன மாலைக்காரி என்ற ஒரு பெண் தெய்வத்தின் மகிமைகள் சொல்லப்பட்டன. தீயில் இறங்கி உயிர் விட்டதால் இங்கே ஒவ்வொரு ஆண்டும் தீயில் இறங்கி பெண்கள் நேர்த்திக் கடன் செலுத்துகிறார்கள். எங்கள் குடும்பத்திலே பிறந்து மனிதனாக வாழ்ந்து தெய்வமானவங்க இந்த மாலையம்மா. இவங்க அக்கா தங்கச்சி 2 பேர். 2 பேரில் இந்த நாங்கள் கும்பிட்ற தெய்வம் வந்து இளைய மாலையம்மா. அவள் வந்து ஆக்ரோஷமாக இறந்த பூக்குழி இறங்குறதுனால நாங்கள் வருஷம் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த காட்சி வேறெங்கும் காண கிடைக்காத ஆச்சரியம்தான். வழக்கமாக நடக்கும் ஒரு திருவிழாவை போலல்லாமல் இங்கு நடக்கும் காட்சிகள் நம்மை வியக்க வைக்கின்றன. இது கடவுளுக்கு நிகழ்த்தப்படும் ஒரு திருவிழா என்று மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் கற்புத்திறன் மாறாமல் வாழ்ந்த ஒரு பெண்ணுக்கான கொண்டாட்டமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். எரிகின்ற நெருப்பை பலமுறை சுற்றி வந்து அதில் ஏறிச் செல்லும் பெண்களின் ஆற்றலும் சக்தியும் பிரமிக்க வைக்கின்றன. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.